ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நெத்தி மேலே மூக்கு வளர்கிற வினோதமான மனிதர், இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு கையில் 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குதா? அண்ட் அந்த மாதிரி இருக்கிற யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நோஸ் ஆன் ஹெட். இவரோட பேர் ஜியோலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சைனாவை சேர்ந்தவர் தான். இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய மூக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகியிருக்கு. முதல்ல இவர் கண்டுக்கிடாமல் விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படவே இவர் டாக்டரை போய் பார்க்குறாரு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவருடைய மூக்கு மொத்தமாக இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு, இந்த மூக்கையே டோட்டலாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மூக்கை அகற்றிட்டோம் அப்படின்னா அவரால் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேஸே பார்க்குறதுக்கு அலங்கோலமாக காணப்படும். அப்படிங்கிறதுனால அவருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஒரு வித்தியாசமான முறையை கையாளுறாங்க. அதாவது அவருடைய மூக்கு அவருக்கு வேணும், ஆனால் அவருடைய ஸ்கின் மூலமாகவே ஒரு மூக்கை உருவாக்கி அவருக்கு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க நெத்தியை சூஸ் பண்ணுறாங்க. அவருடைய நெத்தியில் பலூன் மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியான எக்ஸ்பாண்டர்ஸை அவருடைய நெத்தியில் இருக்கக்கூடிய சதைக்கு கீழே வைக்கிறாங்க. இதுக்கு பேர் டிஷ்யூ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவருடைய நெத்தியில் வளரக்கூடிய டிஷ்யூக்கள் எல்லாமே இந்த எக்ஸ்பாண்டர் மூலமாக கொஞ்சம் உப்பலாக பலூன் மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின்னை எடுத்து இவங்க அவங்களுடைய மூக்கு மாதிரியே ஷேப்புக்கு கொண்டு வந்து அவருடைய மூக்கில் அட்டாச் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய பிளானே. ஸோ இதை சூப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இவங்களுக்கு ரொம்ப மாதம் ஆகியிருக்குங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டுச்சு. ஆனால் இந்த மூக்குக்கு ஸ்கின் கிடச்சாச்சு. ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய விலா எலும்புகள் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து எடுக்கக்கூடிய குருத்தெலும்புகளை இந்த மூக்குக்குள்ளே வச்சு அப்படியே ரியலிஸ்டிக்கான மூக்கு மாதிரியை உருவாக்கி அவருடைய மூக்குலையும் அட்டாச் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரிஜினலான மூக்கில் எப்படி நாஸ்ட்ரில்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மூக்கும் இருக்குதுங்க. அவருடைய ஸ்கின்லேயே இருந்து எடுக்கப்படுறதுனால இவருக்கு எந்த ஒரு ஒவ்வாமை தன்மையும் ஏற்படாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதனால் ஒரு உயிரையே, போகக்கூடிய உயிரையே இழுத்து பிடிச்சி காப்பாற்றிருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இரட்டை சகோதரர்கள். இவங்க பேர் சிவ்நாத் அண்ட் சிவராம். இவங்க இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க பிறக்கும் போதே இந்த மாதிரி இன்டர் ட்வின்ஸாக தான் பிறந்திருக்காங்க. அதாவது கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக தான் பிறந்திருக்காங்க. இவங்களை சர்ஜரி பண்ணி பிரிக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க உடம்பு மட்டும்தான் இணைஞ்சு இருக்கும், தனித்தனி கைகள், ஆனால் ஒரே ஒரு பெல்விஸ் தாங்க. ஸோ இவங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு முழுமையான உடல் கிடைச்சிரும், ஒருத்தருக்கு முழுமையான உடல் கிடைக்காம அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களை லைஃப் லாங் இந்த மாதிரி ஒன்னாவே இருக்க விட்டுருங்க அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்களாம். ஆரம்பத்தில் இந்த 2 பசங்களுக்கும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, நடந்து போகிறது, இதுக்கே ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு சூப்பரான ட்ரைனிங் மூலமாகவும், கோஆர்டினேஷன் மூலமாகவும், அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவும் இவங்க ஒன்றா நடந்து போகிறதுல இருந்து அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தனித்துவமாக தான் இருக்குமாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படித்து இப்போ நல்ல ரேங்கும் எடுத்துட்டு இருக்காங்களாம். உண்மையிலேயே சூப்பரில். இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய டே டு டே லைஃப்பையும் இவங்க ரொம்பவே நல்லபடியாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரூவன் லியாங்மிங். இவர் சவுத் வெஸ்ட் சைனாவை சேர்ந்தவருங்க. அதாவது மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா சைனாவில், அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு மனிதராங்க. இவரை பீமேன் அப்படின்னு ரொம்பவும் செல்லமாக அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய உடம்புல 100 இல்லை 1000 இல்லை லட்சக்கணக்கான பீஸ், அதாவது லட்சக்கணக்கான தேனீக்களை அவர் உடம்பு முழுக்க கவர் பண்ணி உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. இதனால தான் இவருக்கு இந்த பீமேன் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. ஆரம்பத்தில் எல்லார் மாதிரியும் ஒரு தேனி கொட்டுச்சுன்னா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி இவருக்கும் வலி இருந்திருக்கு. ஆனால் போக போக இந்த தேனீக்கள் கிட்ட கொட்டு வாங்கி வாங்கி இவர் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்துட்டாரு. அண்ட் ஆல்சோ இவர் மலையில் இருக்கக்கூடிய தேன்களை கலெக்ட் பண்ணுற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்ஸை இவர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய தேனீக்களை இவர் உடம்புல
கவர் பண்ணி இந்த மாதிரி பல ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்காரு. இதில் இவர் படித்த ரொம்பவும் சூப்பரான ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் தேனீக்களை இவருடைய உடம்புல கவர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. ஆரம்பத்தில் இவர் ராணி தேனீக்கள் இருக்கும் தெரியுமா, அதை தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. நார்மலாக ராணி தேனீக்கள் கிட்ட நிறைய வேலைக்கார தேனீக்கள் இருக்குங்க. இந்த ராணி தேனீக்கள் எங்கே போகுதோ அதை நோக்கி பின்தொடர்ந்து இந்த வேலைக்கார தேனீகளும் போகும். ஏன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் ராணி தேனீக்கு ரொம்பவே லாயலாக இருக்குமாங்க. இது மூலமாக ராணி தேனியை நம்ம கவர்ந்தோம் அப்படின்னா அதை நோக்கி நிறைய வேலைக்கார தேனீக்களும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாதனை படைக்கிறதுக்கு இந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தியிருக்காரு. இது மூலமாக இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடைச்சிருக்குங்க. இது ரெக்கார்டிங்காக மட்டும் இவர் செய்யலை, தேனீக்கள் நம்மளுடைய ஈகோசிஸ்டம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்காரு. அதாவது தேனீக்கள் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பாலினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ரொம்பவும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆண்ட்ரியா இவானோவா. இவங்களை பாருங்களேன், இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் லிப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்காங்க. 2018 21 வயசில் இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஆரம்பிக்குதுங்க. இதில் இவங்க கிட்டத்தட்ட 40 சர்ஜரிஸை பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஹை அலூரானிக் ஆசிட் லிப் ஃபில்லர்ஸை இவங்களுடைய லிப்ஸில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் கொடுத்தும் கூட இல்லை நான் இதை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸாக இவங்க இந்த மாதிரியான நிறைய சர்ஜரிஸையும் இந்த மாதிரி லிப் ஃபில்லர்ஸையும் பண்ணியிருக்கிறாங்க. லிப்ஸை பெருசாக்கிற சர்ஜரிஸ் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபேஸையே டோட்டலாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய கண்களில் ஐலாஷஸை கூட பெருசாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாங்க. இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை கூட இவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டீனா இயர்ஸ். இவங்க டெக்சாஸ் நாட்டை சேர்ந்தவங்க. 43 வயசு ஆகுது. இவங்களுக்கு ரேர் அண்ட் அக்ரெசிவ் ஃபார்ம் ஆஃப் நேசல் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் இவங்களுடைய மூக்கை டோட்டலாக அகற்றணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய மூக்கை அகற்றினா மட்டும்தான் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுடைய மூக்கையும் அகற்றியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி குழி மாதிரியான அமைப்பில் இருந்ததுனால இவங்க மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணக்கூடாது, நம்மளையே ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஸ்தட்டிக் நோஸை இவங்க வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய குழந்தையுடைய சப்போர்ட் மூலமாக இவங்க அந்த ப்ராஸ்தட்டிக் நோஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுடைய உண்மையான முகத்திலேயே நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக இவங்க வெளியே வந்திருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனோஜ்குமார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன் அடிக்கடி வீடியோக்கு வரதே இல்லை, உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியறதே இல்லை, இனிமேல் தினமும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் 2 வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.